2026ஆம் ஆண்டு ஆட்சி அமையும் போது இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இந்து முன்னணி சார்பு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் மாயமாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே தான் 17,000 கோயில்கள் பூஜைகளே இல்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது இருகால பூஜை இருந்தது. 17,000 கோயில்களுக்கு இன்னைக்கு பூஜைகளே இல்லாமல் இருக்கிறது. 5,4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தது. இப்பொழுது 4.5 லட்சம் கூட இல்லை, 1 லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் சிதலமடைந்து காணப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கோயில்கள் காணாமலே போய் உள்ளன. இடிக்கப்பட்ட கோயில்கள் ஏராளம் ஏராளம். இடிக்கப்பட வரும்போது நாம் நீதிமன்றத்தில் போய் தடுக்க வேண்டி உள்ளது. நம்ம சாமி, நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும். எதுக்கு அரசாங்கம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறார். இது இந்து முன்னணி கூட்டமாக இருந்தாலும் அரசியல் பேசலாமா வேண்டாமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார். இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார். பிறகு துபாய்க்கு போய் 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு வந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை.